மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு போட்டோ தான் இன்னைக்கு உலக மக்கள் அனைவருடைய இதயத்தையுமே சுக்குநூறா நொறுக்கி இருக்குன்னே சொல்லலாம். அந்த போட்டோல இருக்கிறவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வினய் நர்வால். இந்தியன் கப்பற்படையில வேலை பார்த்த ஒரு நபர். பக்கத்துல இருக்கிறவங்க அவருடைய மனைவி. இவங்க 2 பேருக்கும் ஏப்ரல் 19 தான் கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. இன்னைக்கு உலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்ற பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு தான். இதுல 26 பேர் இறந்து போயிருக்காங்க. பிப்ரவரி 22, 2025 அப்போ இந்த பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள், நிறைய ஆசைகளோடும் கனவுகளோடும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு சில் பண்ணிட்டு வரலாம், ஜாலியா இருந்துட்டு வரலாம், சந்தோஷமா குடும்பத்தோட இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்குள்ள ஒரு காட்டு வழியா வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆண்கள் எல்லாம் பிடிச்சு அவங்களுடைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க முஸ்லீமா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட்டுருக்காங்க. அவங்க ஹிந்து நேம் ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மனைவி முன்னாடியும் அவங்களோட குழந்தைகள் முன்னாடியும் சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய மனைவி எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கணவரை மட்டும் கொண்டுட்டீங்க, எங்களை மட்டும் இதுக்கு உயிரோட போறீங்க, எங்களையும் கொன்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இல்ல நான் உங்களெல்லாம் கொல்ல மாட்டோம், நீங்க போயிட்டு இங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே போயிட்டு நரேந்திர மோடிட்டு போய் சொல்லுங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்லப்படுது. இந்த 26 குடும்பங்களின் அழுகுறலுக்கு இந்தியன் ஆர்மி ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி தருவாங்க. அந்த தீவிரவாதிகளை பிடிச்சி தக்க தண்டனை கொடுப்பாங்க, சுட்டு தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன்.